T20 போட்டிகளில் ஸ்ரீலங்கா என்ன தவற செஞ்சாங்களோ அதே தவறை தான் இந்தியா இந்த ஒரு நாள் போட்டிகளில் செஞ்சுருக்கிறாங்க. 27 வருடங்களாக தக்க வச்ச ஒரு பெருமையை இந்தியா இழந்திருக்காங்க. அதே நேரம் 27 வருடங்களாக சாதிக்க முடியாத, இந்தியாட்ட தொடர் ஜெயிக்க முடியாத ஒரு அவப்பெயரை நீக்கி ஒரு சரித்திர வெற்றியை ஸ்ரீலங்கா பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உன்னைய தலைமை பயிற்சியாளராக நியமனம் பண்ணதுக்கு உன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை பூரா செஞ்சுட்டேன். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற இந்தியாவை வீழ்த்தினது மூலம் அவங்களுடைய தன்னம்பிக்கை நிச்சயமாக அதிகரிச்சிருக்கும். இந்த ஸ்ரீலங்காக்காரங்க சும்மாவே ஆடுவாங்க. அவங்க காலில் சலங்கையை வேற கட்டி விட்டாச்சு. இனி ஆட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது. மூணாவது ஒரு நாள் போட்டியில் இந்தியா 110 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி 27 வருட அந்த சாதனையை, அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டை கைவிட்டிருக்காங்கன்னு சொல்லணும். அதே நேரம் ஸ்ரீலங்கா சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவை வீழ்த்தி 27 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரை கைப்பற்றி ஒரு சாதனை படைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் ரொம்பவே கடினமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். T20 வேர்ல்டு கப்பில் லீக்லேயே அடி வாங்கி வெளியே வந்துட்டாங்க. 2023 ஒரு நாள் போட்டி, ஒரு நாள் உலகக்கோப்பை தொடர்லையும் ஆரம்பத்திலே லீக்கில் அடி வாங்கி வெளியே வந்துட்டாங்க. சமீப காலங்களில் அவங்களுக்கு எதுவுமே சரியில்லாமல் இருந்துச்சு. ஸ்ரீலங்கா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கம்பேக் கொடுக்கணும், மீண்டும் ஒரு பெரிய ஒரு அணியாக நம்ம ஜொலிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற இந்தியாவை வீழ்த்தினது மூலம் அவங்களுடைய தன்னம்பிக்கை நிச்சயமாக அதிகரிச்சிருக்கும். இனிமே வர்ற அடுத்தடுத்த கட்டங்கள் அவங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நம்மளும் ஒரு வாழ்த்தை சொல்லிடுவோம். இப்போ இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா 248 ரன்களை அடித்தாங்க. சரி, இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நடந்தது அப்படி தலைகளாக நடந்து போச்சு. வழக்கம் போல் இந்த T20 போட்டிகளில் ஸ்ரீலங்கா என்ன தவற செஞ்சாங்களோ அதே தவறை தான் இந்தியா இந்த ஒரு நாள் போட்டிகளில் செஞ்சுருக்கிறாங்க. T20 போட்டிகளில் ஸ்ரீலங்கா என்ன செஞ்சாங்க? நல்ல துவக்கம் கொடுத்து வலுவான நிலையில் இருப்பாங்க. அதுக்கு பிறகு கொத்து கொத்தாக விக்கெட்டை கொடுத்து போய் தோல்வியை தழுவிருப்பாங்க. முதல் T20 போட்டி அப்படி தான். 140 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை இழந்து வலுவாக இருப்பாங்க. சேஸ் பண்ண வேண்டியது 210. அடுத்த 5 ஓவர்களுக்கு 70 ரன்கள் தான் அடிக்கணும். 9 விக்கெட் கையில் இருக்கும். ஆனால் அடுத்த 30 ரன்களுக்குள்ள கொத்து கொத்தாக விக்கெட்டை விட்டு 170க்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க முதல் T20 போட்டியில். ரெண்டாவது T20 போட்டியிலையும் அதே கதை தான். 130 ரன்னுக்கு 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி. அடுத்த 5 ஓவர் இருக்கும். கிட்டத்தட்ட 200 ரன்கள் அடிக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்து அடுத்து வெறும் 30 ரன்களை மட்டும் அடித்து 8 விக்கெட்டை கொத்து கொத்தாக விட்டு 160 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. மூணாவது T20யில் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக பெற வேண்டிய வெற்றியை 12 பந்துகளுக்கு 9 ரன்கள் தான் அடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனில் 4 விக்கெட்டுகளை மட்டும்தான் இழந்திருப்பாங்க. ஆனாலும் அந்த 9 ரன்களை அடிக்க முடியாமல் போட்டி டிராவுக்கு போய் சூப்பர் ஓவரில் இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. அந்த T20 சீரீஸை 3-0ன்னு இந்தியா கைப்பற்றியிருந்தாங்க. இப்போ அந்த T20 போட்டிகளில் என்ன தவிர ஸ்ரீலங்கா செஞ்சாங்களோ அதே தவிர இந்தியா இந்த ஒரு நாள் போட்டிகளில் செஞ்சு 2-0 அப்படின்னு சீரீஸை இழந்திருக்கிறாங்க. இதில் முதல் ஒரு நாள் போட்டி என்ன கதை அப்படின்னா, 230 ரன்களை அடித்தாங்க ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி. 231 அடித்தா வெற்றி அப்படின்னு ஆரம்பித்த இந்தியாவுக்கு 8 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 230 ரன்கள் அடிச்சிருப்பாங்க, லெவல் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 2 விக்கெட்டுகள் இருக்கும், மீதம் 2.5 ஓவர்கள் இருக்கும், கிட்டத்தட்ட 15 பால் இருக்கும். அந்த ஒரு ரன் அடிக்க முடியாமல் அடுத்தடுத்து சிவம் துபே, அசிப் சிங் 2 பேர் விக்கெட்டையும் விட்டு போட்டி டிராவாகும். இந்தியா பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளானாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டி டிராவாச்சு. ரெண்டாவது போட்டியில் வழக்கம் போல ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி 240 ரன்கள் அடித்தாங்க. இந்த முறையும் இந்தியா ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனாலும் 208 ரன்களில் ஆல் அவுட் ஆகி 32 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க இந்தியா. இதில் 97 ரன்களுக்கு நோ லாஸ் அப்படிங்கிற ஒரு வலுவான நிலையில் இருந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 208க்கு ஆல் அவுட் ஆனாங்க. இதை தொடர்ந்து மூணாவது ஒரு நாள் போட்டி இன்றைக்கி நடந்துச்சு. இதில் ஜெயிச்சா மட்டும்தான் சீரியஸை சமன்படுத்த முடியும் அப்படிங்கிற நெருக்கடி இந்தியாவுக்கு இருந்தது. அதே நேரம் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இதில் தோத்தா சீரியஸ் சமன் ஆயிரும்,
அதே நேரம் ஜெயிச்சா 27 வருடங்களுக்கு பிறகு ஒரு சாதனை வெற்றி தொடரை வந்து படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸ்ரீலங்கா இறங்கினாங்க. வழக்கம் போல் இந்த போட்டியிலையும் டாஸ் வந்து கிடைக்காதது இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவாக போச்சு. சரித் அசலங்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. 248 ரன்களை அடித்தாங்க. ஒரு கட்டத்தில் 280-90 ரன்கள் போகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஏன்னா துவக்க வீரர்கள்லாம் அருமையாக ஆடியிருந்தாங்க. ஆனாலும் கடைசி நேரத்தில் ரியான் பராக்லாம் அருமையாக பவுலிங் பண்ணி 248க்கு கண்ட்ரோல் பண்ணாங்க. சரி, இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த வேலையில் 138 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 110 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பேட்டிங் ஆர்டர் கவனிச்சோம்னா யாருமே ஒழுங்காக ஆடலை. இந்த விராட் கோலியை பற்றி நம்ம சொல்லணும்னா, தலைவரை நீங்கள் இதோட ஓய்வு அறிவிச்சிடுறது பெட்டர். சிங்கம் அப்படியே அந்த கர்ஜனையோட அந்த ஒரு கெத்தோட வெளியே எறியணும், அதுதான் நல்லது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அப்படி இருந்துச்சு உங்கள் ஆட்டம். 3 போட்டியிலையுமே ஒரே மாதிரி அவுட். 3 போட்டியிலையுமே எல்பிடபிள்யூ, 3மே லெக் ஸ்பின், 3மே எல்பிடபிள்யூவில் ஒரே மாதிரி அவுட் ஆக போகிறாப்புல. அந்த லெக் ஸ்பின் ஆடுறதுக்கு தலைவன் திணறாப்புல. ஒரு நேரத்தில் லெக் ஸ்பின்னோ ஆஃப் ஸ்பின்னோ 150 கிலோமீட்டரில் நீ எப்படி போட்டாலும் பறக்க விடக்கூடிய அளவுக்கு டேலண்ட் இருந்துச்சு, வயசு இருந்துச்சு, துடிப்பான ரத்தம் இருந்துச்சு. ஆனால் இப்போது அதில் வந்து சற்றே வந்து தேக்கம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் தலைவரை கோலி, உங்களுடைய இனி ஒரு நாள் பயணங்களை வந்து ஒரு நாள் போட்டி தொடரில் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நிலைமை வந்துருச்சுன்னு நான் சொல்லலாம். இன்னொன்று வந்து சுப்மன் கில். இந்த சுப்மன் கில் வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருந்த மனுஷனை இனி இந்தியாவுடைய எதிர்காலம் சுப்மன் கில் தான் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணாங்க, ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க. எப்படி T20 போட்டி, ஒரு நாள் போட்டி, டெஸ்ட், இது 3லையுமே இனி ஃப்யூச்சர் கேப்டன் சுப்மான் கில்லு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை பண்ணாங்க இந்த கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளர் ஆன உடனே. ஆனால் ஒரு நாள் போட்டி எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஃபஸ்ட்டு போட்டிலையும் 2வது ஒரு நாள் போட்டியில் மட்டும் 35 ரன்கள் அடித்தாப்புல. இந்த போட்டியில் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இதுலேயும் வந்து ரொம்ப மோசமாக விளையாண்டு 9 ரன்கள் அவுட் ஆகி போயிட்டாப்புல. இனி சுப்மான் கில் தன்னுடைய அந்த பிளேயிங் அந்த எபிலிட்டியை வந்து நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காப்புல. என்ன பேசுகிறது, இல்லை பேசிக்கிட்டே போகலாம். இந்த தோல்விக்கான காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு 5-6 ரீசன் இருக்குது. அதை பேசுனா அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். அதை அடுத்த வீடியோவில் பேசுவோம். 27 வருடங்களுக்கு பிறகான ஒரு பெருமையை, 27 வருடங்களாக தக்க வச்ச ஒரு பெருமையை இந்தியா இழந்திருக்காங்க. அதே நேரம் 27 வருடங்களாக சாதிக்க முடியாத, இந்தியாட்ட தொடர் ஜெயிக்க முடியாத ஒரு அவப்பெயரை நீக்கி ஒரு சரித்திர வெற்றியை ஸ்ரீலங்கா பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாகவே கடந்த காலங்கள் இவங்களுக்கு வந்து ரொம்பவே கடினமாக இருந்துச்சு. இனிமேல் இவங்களுடைய கிரிக்கெட் பயணம் ஏறுமுகமாக அமைகிறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.